இந்த வீடியோட சிறப்பு என்னன்னு சொன்னால், தெரிந்த செய்திகளும் தெரியாத அரசியலும் அப்படிங்கிறது தான். தெரிந்த செய்தி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில முரண்பாடு முத்தி கத்திரிக்காய் முத்தினா கடவீதிக்கு வந்துடுங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களில் ஒருத்தரான சாந்தனு சின்ஹா அப்படிங்கிற ஒரு பிஜேபியோட ஊடக பிரிவு அகில இந்திய தலைவர், அதாவது வாரும் தலைவரான அமித் மாளவியா மேல பாலியல் பயங்கர குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வச்சிருக்கிறாப்ல. இந்த ஆர்எஸ்எஸ் மகான்கள் கவனமா இன்னொரு குற்றச்சாட்டை பேசவே இல்லை. அது என்னன்னு சொன்னா ஊழல். அப்ப மோடி சார்ந்த நபர்கள் தான் தப்பானவங்க, கெட்டவங்க, அவங்கள வெளியேற்றிட்டா பிஜேபி புனிதமாயிடும். பிஜேபி எப்பவுமே ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்தால் தான் சரி. அப்போ ஆர்எஸ்எஸோட தலைமை உறுதியாக நிறுவப்பட்டால் தான் சரி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இது உருவாக்கும். பிஜேபி கார்பரேட்டுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி. அங்கே கார்பரேட்டுக்கு சேவகம் செய்யும்போது அங்கே இந்த மாதிரி தன்முனைப்பு, அதிகார வெறி, பதவி வெறி, லஞ்சம் வாங்கிறது, பாலியல் பிரச்சனை எல்லாமே வரும். அதாவது 1947க்கு பிந்திய அதிகார அமைப்புக்குள்ளாரையும் அரசியல் செல்வாக்கு பெறுவதற்கு 2 விஷயங்கள் தேவைப்படுவதாக அவங்க கருதுனாங்க. ஒன்று கல்வி மூலமாக அதிகாரத்தை அடைகிறது, இன்னொன்று தேர்தல் மூலமாக அதிகாரத்தில் பங்கு எடுக்கிறது. இந்த சுரண்டும் வர்க்கத்துக்கு சேவை செய்வது என்பது எல்லா சீரழிவுகளையும் உள்ளடக்கியதாங்கிறத அவங்க கார்பரேட் காலத்தில் கற்றுக்கல. அவங்களுடைய கருவுற்ற காலமே அப்படிதான். அதை தான் நீங்கள் மனுஸ்மிருதியாக இருந்தாலும் சரி, சாணக்கியத்தனம்னு சொல்லக்கூடிய அதை சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, அப்போ முதலாளி வர்க்கத்துக்கு சேவகம் செய்ய போகும்போது இந்த சீரழிவுகள்லாம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த சீரழிவுகள் எல்லாம் வெளிப்படையாக வரும்போது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்கிறதுக்கு பலியாடுகள் இருக்கணும், மக்களுக்கு வரக்கூடிய அதிருப்தியை கையாளக்கூடிய வகையில் அமைப்பு முறைகளை வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடிச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட வேலை திட்டமே. வணக்கம் தோழர்களே, இது நியூஸ் பொன்னுலகத்தோட 250வது வீடியோ. இவ்வளோ நாளும் நியூஸ் பொன்னுலகத்துக்கு ஆதரவளித்த தோழர்களுக்கும் இந்த 250வது வீடியோ எப்படி இருக்கணுங்கிறதுக்காக வழிகாட்டிய தோழர்களுக்கும் முதல்ல தோழமை நேர்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அப்புறம் இந்த வீடியோட சிறப்பு என்னன்னு சொன்னால், தெரிந்த செய்திகளும் தெரியாத அரசியலும் அப்படிங்கிறது தான். தெரிந்த செய்தி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில முரண்பாடு முத்தி கத்திரிக்காய் முத்தினா கடவீதிக்கு வந்துடுங்கிற மாதிரி அது இப்போ வெளிப்படையான பல பிரச்சனைகளை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னா, மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற மறுநாள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் நாசிக்ல நடந்த ஆர்எஸ்எஸ் ஊழியர்களுடைய வெளிப்படையான கூட்டத்தில் பல அறிவுரைகளை சொல்ற வகையில் பிஜேபி மீது, அதுவும் மோடி மீது சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்ல வரக்கூடியது என்னன்னு சொன்னா, தேர்தல்ங்கிறது ஒரு போர் இல்லை, அது ஒரு போட்டி தான். அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால நமக்குள்ளார இனிமேல் எல்லாம் கருத்து முரண்பாடுகள்லாம் அவசியம் இல்லை, நாம ஒன்னா நின்று செயல்படணும், ஒற்றுமை தான் நமக்கான பலம். இதில் அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்கள்ட்ட ஒரு நல்ல பண்புகள்லாம் இருக்கணும், அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது, தன்னை மட்டுமே பெரிய ஆளாக கருதிக்கக்கூடாது, ஒரு அடக்கம் வேணும், ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிற வகையிலெல்லாம் தொடர்ந்து அறிவுரைகளை சொல்கிறாரு. அதெல்லாம் தாண்டிய வகையில் ஒரு ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய வகையில் நம்ம எல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் மக்கள்கிட்ட ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை வளர்க்கறதுக்காக பாடுபடணும், அதுக்காக இயேசுநாதருடைய வழிகாட்டுதல்களையும் முகமது நபியோட வார்த்தைகளை எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறவங்களா இருக்கணுங்கிற அளவுக்கு அவர் புனிதமாயிட்டாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், கடைசியாக ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே வைக்கிறார். அது என்னன்னு சொன்னால், மணிப்பூர் கடந்த ஓராண்டு காலமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, இது ஆட்சியாளர்களுக்கு அழகு இல்லை, அதெல்லாம் முடிவு கொண்டு வரணும், மக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு வழி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டையும் வச்சிடுறாரு. இதை இப்போ வெளியில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சில வழிமுறைகளை சொல்லுது, அது வழிகாட்ட தான் முடியும், ஆனால் கட்டுப்படுமா கட்டுப்படாதாங்கிறது பிஜேபி சைடில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை அது உருவாக்குது. இவங்க மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ ஏடான ஆர்கனைசர்லேயே பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் தாந்தோண்டித்தனம் வளர்ந்துருச்சு, அவங்க தாங்கள் தான் பெரிய ஆட்கள் நினச்சிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த பலம் இல்லாமல் அது எந்தவித வெற்றியும் பெற முடியாதுங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள்லாம் கூட காட்டுது அப்படின்னு தொடர்ந்து அவங்க வேற எழுதிட்டு இருக்கிறாங்க. இதை விட இன்னும் பயங்கரமான இது என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களில் ஒருத்தரான சாந்தனு சின்ஹா அப்படிங்கிற ஒரு பிஜேபி
பிஜேபியோட ஊடக பிரிவு அகில இந்திய தலைவர், அதாவது வார் ரூம் தலைவரான அமித் மாளவியா மேல வந்து பாலியல் பயங்கர குற்றச்சாட்டை வெளிப்படையாவே வச்சிருக்கிறாப்ல. அமித் மாளவியா பயங்கரமான பாலியல் மோகியா இருக்கிறாரு. அவரு இந்திய வார் ரூமோட தலைமையாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயே பெண்கள்கிட்ட விரும்பத்தகாத வகையில் நடந்துக்கிறாரு. பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதே மாதிரியான போக்குகள்லாம் வந்து இந்தியா முழுக்கவும் இருக்குது அப்படிங்கிற வகையில் அவர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் கூடுதலாக மோகன் பகவத்தா இருந்தாலும் சரி, இந்த RSS தலைவர்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் நேரத்தில் ஊடக பிரிவை தவறாக பயன்படுத்திக்கிட்டு சமூகத்தில் பிளவுகளை உருவாக்கக்கூடிய வகையில், மத மோதல்களை உருவாக்குற வகையில், சாதி மோதல்களை உருவாக்குற வகையில், இன மோதல்களை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து வீடியோக்கள்லாம் வெளியிடப்பட்டது, கருத்து பரவலாக்கம் செய்யப்பட்டது அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி வந்து அதிகார வெறிய, தன்முனைப்பை, பாலியல் பிரச்சனையெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய இந்த RSS மகான்கள் கவனமாக இன்னொரு குற்றச்சாட்டை பேசவே இல்லை. அது என்னன்னு சொன்னால் ஊழல். பிஜேபி வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு சொன்னால் கடைந்தடுத்த ஊழலுக்கு சொந்தக்காரங்க. அது வந்து நீங்கள் தேர்தல் பங்கு பத்திர ஊழலாக இருந்தாலும் சரி, இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுகளை முன்கூட்டி வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள் மூலமாக பங்கு சந்தையில் கொள்ளையடித்த 32 லட்சம் கோடி ஊழலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த பங்கு சந்தை ஊழல்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கையை பார்க்கணும், அது மூலமாக அதானி நடத்தின ஊழல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா ராமகிருஷ்ணன், ஆனந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஜோடி சேர்ந்துக்கிட்டு வந்து பங்கு சந்தையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை முன்கூட்டியே புரிகிறதுன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த கம்பெனி மேலே வந்து இவ்வளவு பங்கு முதலீடு செய்கிறதுக்குறாங்க, அல்லது இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ பங்குகள் வெளியேற போகுதுங்கிற விவரம் எல்லாம் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி வரக்கூடிய முடிவுகளையே முன்கூட்டி வெளியில் சொல்லி அது மூலமாக நடந்த கொள்ளையாக இருந்தாலும் சரி, பிஜேபி வந்து பங்கு சந்தை ஊழலில் வந்து டிகிரி வாங்கின ஒரு கட்சி. அது மாதிரி ஆயுத ஊழலாக இருந்தாலும் சரி, அந்த ரஃபேல் விமான ஊழலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபம் ஊழலாக இருந்தாலும் சரி, ஊழல் ஊழல் ஊழல்ங்கிறதுல வந்து திளைச்ச கட்சி. அது RSSோடைய கூட பிறந்தது. பங்கார லட்சுமணன் தலைவராக இருக்கும்போது தெகல்கா வெளிப்படுத்தின அந்த ஊழலாக இருந்தாலும் சரி, இப்படி ஊழலை பற்றி RSS மகான்கள்லாம் ஒன்றும் பேசலை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதிகார முனைப்பு, தன்முனைப்பு, பாலியல் பிரச்சனை, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிப்படையாக பேசுறதுக்கு துணிகிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம ஆளுங்க யாரு? இப்போ ஊடகவியலாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா RSSக்கும் பிஜேபிக்கும் முட்டிக்கிடுச்சுங்க, இனிமேல் இவங்க ஒன்றா இருக்க முடியாது, அதுலேயும் மோடி தலைமையிலான பிஜேபிங்கிறது ஒன்றா இருக்க முடியாது அப்படின்றாங்க. அது என்ன மோடி தலைமையிலான பிஜேபி அப்படின்னு கேட்டால், நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சவுகான், மனோகர் லால் கட்டாவ் மாதிரியான ஆட்கள்லாம் RSS அணியாம். நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, ஜெய்சங்கர், நட்டா மாதிரியான ஆட்கள்லாம் மோடி ஆதரவு அணியாம். இதனால பிஜேபியே மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக செங்குத்தா பிளவுபட்டு இருக்குதான். இதில் வந்து எப்போ வேணாலும் மோடி அணி RSSின் துணையோட வந்து வீழ்த்தப்படும், மோடி அணி வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம ஊடகவியலாளர்கள் எல்லாம் அரசியலாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் என்ன ஆகும், மக்கள்கிட்ட கருத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால், அப்போ மோடி சார்ந்த நபர்கள் தான் வந்து தப்பானவங்க, கெட்டவங்க, அவங்கள வந்து வெளியேற்றிட்டா பிஜேபி புனிதமாயிடும், பிஜேபி எப்போவுமே RSSோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்தால் தான் சரி, அப்போ RSSோட தலைமை உறுதியாக நிறுவப்பட்டால் தான் சரி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இது உருவாக்கும். இது சரியா, இந்த அரசியல் இது வந்து கண்ணோட்டம் சரியா அப்படிங்கிறது தான் நாம் இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம். எப்படின்னு சொன்னால், இப்போ தன்முனைப்பாக இருந்தாலும் சரி, அதிகார போட்டியாக இருந்தாலும் சரி, அதிகார வெறியாக இருந்தாலும் சரி, பாலியல் சீரழிவாக இருந்தாலும் சரி, ஊழல் மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது தனிநபர் அல்ல சார்ந்த குழுக்களுடைய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது சுரண்டும் வர்க்கத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, முதலாளித்துவ பிரச்சனை, கார்ப்பரேட் பிரச்சனை. கார்ப்பரேட் முதலாளித்துவ அதிகார வர்க்கம் எல்லாமே வந்து இதை ஊக்குவிக்குது. இதை ஊக்குவிக்கிறதன் மூலமாக தான் இவர்களை எல்லாம் தனக்கு சாதகமாக செயல்பட வைக்குது. இந்த செயல்களுக்கெல்லாம் ஈடுபடாதவங்க கார்ப்பரேட்டுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சுரண்டு வர்க்க நலனுக்கும் சேவை செய்ய முடியாது. முதலாளித்துவமே ஒன்றுக்கு மேற்பட்ட முதலாளிகளுக்கு இடையில போட்டி அடிப்படையாக கொண்டது. அந்த போட்டியில் ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தர் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவங்க தங்களுக்கு சாதகமானதை ஆட்சியாளர்கள் மூலம் நிறைவேற்றி கொள்வதற்கு கையூட்டு கொடுப்பதும், பல விதமான காரியங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதும், அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வழங்கி கொடுக்கறதும், அது என்னவாக இருந்தாலும், நீங்கள் இடம்னா இடம், பணம்னா பணம், நகை என்னன்னாக்க பாலியல் பிரச்சனை இப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது தான் அதனுடைய அம்சமே.
அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் இல்லாத முதலாளித்துவமும் கிடையாது. அதனால் முதலாளித்துவ போட்டி என்பது இந்த மாதிரி சீரழிவு இல்லாத சமூகமும் கிடையாது. அதை சாராத அரசியல் அதிகாரமும் கிடையாது. அதுக்கு உட்படாத அரசியல்வாதிகளும் கிடையாது. இங்கே தான் நம்மை மாதிரி முற்போக்கு பேசுகிற இடதுசாரி இயக்கங்கள்லாம் அரசியல் அதிகாரத்துக்கு போகும்போது நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அங்கே தங்களுடைய ஊழியர்களை இழக்கிறாங்க. கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்களை கட்டுப்படுத்த தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த முதலாளித்துவ சீரழிவுக்கும் முதலாளித்துவ அதிகாரத்துக்கும் உள்ள உறவை புரிந்து கொண்டு அதில் எப்படி ஈடுபடுவது, அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் திணறாங்கிறது ஒரு தனி வரலாறுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பார்ப்போம்னு சொன்னால், பிஜேபி கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி. அங்கே கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்யும்போது அங்கே இந்த மாதிரி தன்முனைப்பு, அதிகார வெறி, பதவி வெறி, லஞ்சம் வாங்கிறது, பாலியல் பிரச்சனை எல்லாமே வரும். நீங்கள் மோடியை தன்முனைப்பாக காட்டினது மோடி ஆரம்பத்திலேருந்தே தன்னை முன்னிலைப்படுத்தி சுயமாக முன்னிலைப்படுத்தி அப்படிலாம் வரல. கார்ப்பரேட்டுக்கு மோடி மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். எப்படி தேவைப்பட்டாப்புல? அதுவும் பிஜேபியில் தேவைப்பட்டாப்புல. ஏன் பிஜேபியில் தேவைப்பட்டாப்புல? ஏற்கனவே காங்கிரஸ் கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் கார்ப்பரேட் எதிர்பார்க்கக்கூடிய மூர்க்கத்தனத்தை அது நிறைவேற்ற முடியாத இயலாமையில் இருந்தபோது பிஜேபி வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் கருதி வாஜ்பாயை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. வாஜ்பாயும் கார்ப்பரேட்டுக்கு நல்லா தான் சேவகம் செஞ்சார். தனியார் மயமாக்கலை தீவிரமாக படுத்தினார். அரசு பொது சொத்துக்களை விற்கிறதுக்கு தனி மந்திரியை போடக்கூடிய அளவுக்கு அவர் கீழே இறங்கினார். ஆனாலும் கார்ப்பரேட்டுக்கு நிறைவா இல்லை. அது திரும்ப கார்ப்பரேட் பிஜேபியை கை கழுவக்கூடிய நிலையில தான் இருந்த மன்மோகன் சிங் இங்கே காங்கிரசின் பிரதிநிதியாக ஆட்சிக்கு வந்தார். ஆனாலும் மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸோட அந்த தனித்த பண்பு இருக்குதுல்ல, ஒரு நீண்ட அரசியல் வரலாறுல மக்களை தடவி கொடுத்தே கொள்றது, தடாலடியாக கொள்றது இல்லை அப்படிங்கிற தன்மையில் அவரும் ஒன்றும் பெருசாக ஜொலிக்க முடியல. இந்த நிலையில தான் கார்ப்பரேட் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அது மூர்க்கமான, மாநிலங்களுடைய உரிமையை நசுக்குகிற, மக்களுடைய வரியை கொள்ளையடிக்கிற, மக்களை ஒட்ட சுரண்டுகிற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஈவு இறக்கம் இல்லாமல் பறிமுதல் செய்கிற ஒரு மூர்க்கமான நபர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் மோடியை முன்னிறுத்துறாங்க. மோடி அப்போ குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு. குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவரை இவர் தான் இந்தியாவின் எதிர்காலம், நம்பிக்கை, ஒளி அப்படின்லாம் பிரம்மாண்டப்படுத்துவது மோடி பண்ணலை. ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாக இந்திய அதிகார வர்க்கத்தில் இருந்த, அது வெளியுறவுத்துறை செயலகம் வரைக்குமாக இருந்த முக்கியமான நபர்கள், அவர்கள் சார்ந்த அறிவுத்துறையினர் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவிலிருந்து பிரபலப்படுத்தினாங்க. கார்ப்பரேட் தான் அவரை விளம்பரப்படுத்திச்சு. கார்ப்பரேட் இப்படி விளம்பரப்படுத்துவதை ஆர்எஸ்எஸ் அங்கீகரித்தது. மோடியை எதிர்காலத்தில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு கார்ப்பரேட்டுகள்லாம் பிரசாந்த் கிஷோர் மூலமாக ஆர்எஸ்எஸ் கிட்ட பேசும்போது ஆர்எஸ்எஸ் முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்போட தான் பிரசாந்த் கிஷோர் மோடியை பிரம்மாண்டமாக்குறாரு, அவரை விளம்பரப்படுத்துறாரு, அவருக்கு உடுத்த நடக்க எல்லா வகையிலையும் ட்ரைனிங் கொடுத்தா கொண்டு வந்தாப்புல. அதனால் மோடி ஒரு நாளும் தன்னியல்பாக தன்னை அப்படி வளர்த்து கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ் அப்படி வளர்த்துவதற்கு அவரை பணித்தது. அதுதான் கரெக்டானது. இதே மாதிரி தான் அங்கே பாலியல் சீரழிவுகளுக்கு உள்ளாகிறவங்களா இருந்தாலும் சரி, லஞ்சங்களை பெறக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கொள்ளையடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிகார அத்துமீறல்களாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸின் அனுமதியோடு தான் எல்லாம் செய்யப்படுது. ஆர்எஸ்எஸோட அனுமதியோடு எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியும்? என்ன இதுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டால், ஆர்எஸ்எஸோட வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியும். என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்பதற்கு 100 ஆண்டு கால வரலாறு சொல்லப்படுது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்த்த சமூகமான பிராமண சமூகம் பல நூற்றாண்டு காலமாக அதிகார வர்க்கத்தில் முதல் நிலையை அனுபவிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க மன்னர் காலத்திலையும் உயர்நிலையில் தான் இருக்கிறாங்க, வெள்ளைக்காரன் காலத்திலையும் உயர்நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1900களுக்கு பின்னாடி இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமடையக்கூடிய நேரத்தில், அதுக்காக அரசியல் இயக்கங்கள் தோற்றமடையக்கூடிய நேரத்தில் எங்கடா அடுத்தாப்பில் வரக்கூடிய அதிகார மாற்றமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிற அதிகார மாற்றமாக இருக்குமா என்கிற சந்தேகம் ஆண்டாண்டு காலமாக உயரதிகாரத்தில் இருந்த பிரிவினருக்கு வருது. அப்படி வரும்போது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால்,
இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி இதுக்கு பின்புலமாக உலகம் முழுக்க வந்து கம்யூனிஸ்ட் அரசுகள் அமைந்த வரலாறு இருக்குது. சோவியத் ரஷ்யா வந்து முன்னணியில் இருக்குது. இதை கண்டு தான் இங்கே அதிகார வர்க்கத்தில் தொடர்ந்து இருந்துட்டு வந்த அந்த சமூக பிரிவினருக்கு பிரச்சனையாகி தான் அரசியலில் நாம் என்ன சாதிக்கிறது என்கிற எச்சரிக்கையோடு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை உருவாக்கினாங்க. விடுதலை போராட்டம் நடைபெறுகிற 47 வரைக்குமான காலகட்டங்கிறது வந்து அது யுத்தம் செய்து தான் முன்னேற வேண்டிய தேவை இருந்ததுனால ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்தில் இராணுவ அமைப்பாக கட்டப்பட்டது. யுத்தம் செய்கிறதுங்கிற போது வந்து அது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் யுத்தம் செய்யலை. அது மக்கள் மத்தியில் யுத்தம் செய்கிறதுக்கான தேவையும் எழலை. அவங்களுக்கு ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்துக்கு வருவதாக இருந்தால் உலகத்தில் கம்யூனிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளோடு இணைந்த வகையில் இங்கே ஒரு எதிர்ப்புரட்சியை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கணுங்கிற வகையில் தான் அந்த இராணுவ அமைப்பு கட்டப்பட்டது. அந்த வகையில் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிச எதிர்ப்பாளர்களில் அது ஹிட்லரோட இருந்தாலும் சரி யாரோட இருந்தாலும் சரி எல்லாரோடையும் நெருக்கமான இணக்கத்தை வச்சுக்கிட்டு அது எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அதிகார மாற்றம் என்பது அவர்களுக்கு சாதகமான வகையில் இங்கே ஒரு சுரண்டலுக்கு எதிரான அதிகார மாற்றமாக இல்லாமல் இந்திய முதலாளித்துவ சுரண்டல் வர்க்க நலனே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அது அவங்களுக்கு ஆசுவாசமாக இருந்துச்சு. அந்த ஆசுவாசத்துக்கு பிறகு அவங்க வந்து இந்த சுரண்டல் அமைப்பில் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள்லாம் வந்தது. அது பல்வேறு வர்க்க சாதி நலன்களை பேசக்கூடியதாக இருக்குது. அரசியல் பேசக்கூடியவங்களை ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நாம் எப்படி வந்து நம்முடைய நலனை சர்வைவல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இதில் தான் இந்த அதிகார அமைப்பிலையும் அதாவது 1947க்கு பிந்திய அதிகார அமைப்புக்குள்ளாரையும் அரசியல் செல்வாக்கு பெறுவதற்கு 2 விஷயங்கள் தேவைப்படுவதாக அவங்க கருதுனாங்க. ஒன்று கல்வி மூலமாக அதிகாரத்தை அடைகிறது, இன்னொன்று தேர்தல் மூலமாக அதிகாரத்தில் பங்கு பெறுகிறது. இந்த 2 போக்கில் அவங்க தீவிரமாக செஞ்சதில் தான் ஒரு பக்கம் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தங்களுக்கு ஆதரவாளர்களை உருவாக்கிட்டே போனாங்க. அதில் இன்னைக்கு வளர்ந்து செழித்து அவங்க இந்தியாவினுடைய அனைத்து அதிகார மட்டங்களிலையும் அது நீதி நிர்வாகம் ஊடகம் எல்லா துறையிலையும் இராணுவம் உட்பட எல்லா துறையிலையும் அவங்க ஆட்கள் வந்து செல்வாக்கு செலுத்துகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் தேர்தல் முறையிலான அதிகாரத்தை பெறுவது என்கிற இலக்கில் தான் ஆரம்பத்தில் ஜனசங்கம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் களைஞ்சிக்கிட்டு பிஜேபியை உருவாக்குனாங்க. 2லையும் வெற்றி பெற்று இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவு படிப்பினை வாய்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இந்த சுரண்டும் வர்க்கத்துக்கு சேவை செய்வது என்பது எல்லா சீரழிவுகளையும் உள்ளடக்கியதாங்கிறத அவங்க கார்ப்பரேட் காலத்தில் கற்றுக்கல. அவங்களுடைய கருவுற்ற காலமே அப்படிதான். அதை தான் நீங்கள் வந்து மனுஸ்மிருதியாக இருந்தாலும் சரி சாணக்கியத்தனம்னு சொல்லக்கூடிய அதை சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அதை தான் சொல்லுது. அதிகாரத்தில் இருக்குன்னா என்ன சூதுவாதெல்லாம் செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும், பெண்களை மயக்கணும்னா பெண்களை மயக்கணும், ஆண்களுக்கு வந்து பெண்களில் தான் பலவீனம் இருக்குதுன்னா அவங்களுக்கு அதை ஏற்பாடு செய்து கொடுக்கணும், அவங்க மதுப்பிரியர்களாக இருந்தால் அவங்கள வந்து மது போதையில் ஆழ்த்தணும். இப்படி எல்லா தகுடு தத்தங்களையும் அயோக்கியத்தனங்களையும் செய்கிறத கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் இவங்க. அப்போ ஏன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் செய்ய தெரிஞ்சவங்க தான் பிஜேபியை கட்டினாங்க. இப்படி கட்டினவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, உலக பயங்கரவாதிகள்ங்கிறத முதல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கணும். பயங்கரவாதிகள் என்பதற்கு நீங்கள் வந்து தினம் துப்பாக்கி எடுத்துகிட்டு மக்களை சுட்டு கொண்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி துன்ப துயரத்துக்குள்ளார வச்சு அதிகாரத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைத்து இன்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த யாராக இருந்தாலும் பயங்கரவாத அமைப்பு தான். அது ஆர்எஸ்எஸ் தான் உலகத்திலேயே மோசமான பயங்கரவாத அமைப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இவ்வளோ அனுபவத்தோட என்ன பண்ணியிருக்குதுன்னா பிஜேபியை கட்டியிருக்குது. அப்போ முதலாளி வர்க்கத்துக்கு சேவகம் செய்ய போகும்போது இந்த சீரழிவுகள்லாம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த சீரழிவுகள் எல்லாம் வெளிப்படையாக வரும்போது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ சீரழிவு செய்கிறத அனுமதிச்சாதான் என்ன பண்ணிக்க முடியும், அதிகாரத்தில் பங்கெடுக்க முடியும். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட வரக்கூடிய அதிருப்தியை வந்து நீங்கள் வந்து களைஞ்சாதான் தொடர்ந்து நீடிக்க முடியும் என்கிற வகையில் தான் ஆர்எஸ்எஸ் எப்போவுமே பலிகடாக்களை வைத்திருக்கிறது. அது பிஜேபி கட்சியை கட்டுறதுலேருந்து அதை வழிநடத்துறதுலேருந்து அதில் என்ன மாதிரி ஊழியர்கள் இருக்கணும், அவங்களுக்கு நெருக்கடி வந்தால் அமைப்பை காட்டி கொடுக்காம தங்க மேலே பலிகளை போட்டுக்கிட்டு பலியாடுகளாக மாறணும், அதுக்கு எந்த வகையில் வேணாலும் தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்
ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வச்சிருக்கிற இது ஒரு பயங்கரவாத அமைப்பு பண்ணும்ல. நீ வந்து எதிரிக்கு எதிராக போரிடுற, அதனால் நீ அங்கே போகும்போது உன் உயிரை துச்சமான மதிச்சு போகணும், அதுக்காக இடுப்பில் குண்டை கட்டிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் மாதிரி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நமக்கு வந்து அதிகாரத்தில் நீடிக்கணும், அதுக்காக நீ எல்லா விதத்திலையும் ஈடுபடணும், முடிஞ்சால் அதிலிருந்து காப்பாற்றிக்கோ, இல்லைன்னா ஈடுபட்டு உன்னை பலி கொடுக்கணும் மாறிக்கோ, அதை தியாகம்னு கருதிக்கோ, அதுக்கு நீ ஒன்றை தயார் பண்ணிக்கோங்கிற வகை தான் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்றுவிப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து மிக சிறந்த வகையில் அதனுடைய கிளை அமைப்புகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். அதனால் பிஜேபி அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். 1980 வந்து தமிழ்நாட்டில் கரூரில் ஒரு ரகசிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் நடத்துது. அன்றைக்கு தமிழ் மாநிலத்தினுடைய இணை அமைப்பாளராக இருந்த ராமகோபாலனை வைத்து அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம், ரகசிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை நடத்தினவங்க யாருன்னு சொன்னால், தலைமையில் இருந்து வந்த 1 யாதவராவ் ஜோஷி, 2 சேஷாத்ரிஜி, 3 சூரிய நாராயண ராவ்ஜி. இந்த 3 பேரும் வந்து ராமகோபாலன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை கட்டு அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே ராமகோபாலன் என்ன கேட்குறாருன்னா, இல்லையே நமக்கு தான் நிறைய அமைப்பு இருக்குதே, மக்களை அரசியல் படுத்துறதுக்கு தான் பிஜேபி வரைக்கும் இருக்குதே, எதுக்கு இன்னொரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இதை வந்து நம்ம யூகத்துல எல்லாம் சொல்லலை. ராமகோபாலன் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு இணையதளத்துக்கு அளித்த பேட்டியில் ஓப்பனாக பேசிய விஷயங்கள் இது. அவர் கேட்குறாரு எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கேட்காத, இந்து முன்னணியை கட்டு, நேராக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போ, அங்கே நாங்கள் சொல்கிற அஜெண்டாவை நீ வந்து முன்னெடு அப்படின்றாப்புல. அந்த வழிகாட்டுதலில் தான் என்ன பண்ணுறாப்புலன்னா, ராமகோபாலன் கன்னியாகுமரிக்கு போகிறாரு. கன்னியாகுமரியில் போய் கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுறாங்க. அதனால் வந்து நம்ம இந்துக்கள்லாம் வந்து இழப்புகளை சந்திக்கிறோம், பெரிய ஆபத்து நம்மளை எதிர்நோக்கியதுன்னு பீதியை கிளப்புறாரு. அங்கே வந்து இந்து கிறிஸ்தவர்கள் மோதல் வெடிக்குது. இந்து கிறிஸ்தவர்கள் மோதல் வெடிக்குதுன்னு சொன்னால், ஒரே சமூகத்தை சார்ந்த மக்களே அங்கே 2 வழிபாட்டுக்குடையவர்களாக இருக்கிறாங்க. அதில் நாடார் சமூகம் வந்து கிறிஸ்தவர்களாகவும் இந்துக்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாரையே மோதல் வெடித்து அது வந்து மண்டக்காடு கலவரம், அப்புறம் வந்து இந்து முன்னணி ஊர்வலத்தில் கலவரம், துப்பாக்கி சூடுங்கிற வகையில் பெரிய இழப்புகள் எல்லாம் சந்தித்து அந்த நாடார் சமூகத்தில் ஆர்எஸ்எஸ் பலம் பெறுவதற்காக, பிஜேபி வளருவதற்காக உடனடியாக ஒரு தலைமை மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதான் வந்து தானுலிங்க நாடாரை தலைமையாக போட்டது. தானுலிங்க நாடார் காலத்தில் வந்து இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய 2 சமூக மக்களும் ஒன்றா இருந்தால் தானே அரசியல் நலனையாவது அடைய முடியுங்கிற இதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க, அன்னைக்கு அங்கே ஜனதா கட்சியெல்லாம் இருந்துச்சு, அந்த பிரதிநிதிகள்லாம் தானுலிங்க நாடாரை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் அவர் பிடி கொடுக்கவே இல்லை. இறப்பு வீடு, மகிழ்ச்சியான திருமண மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வர்ற போது அவரை சந்தித்து சில பேர் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, நான் தலைமையாக இருக்கிறேங்கிறது உண்மைதான், ஆனால் வந்து நான் எதையும் தடுக்கிற நிலைமையில் இல்லை, எது எல்லாமே வந்து மேலிருந்து ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருந்து தான் வழிகாட்டப்படுது, அதனால் ஆர்எஸ்எஸ் மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிறத அவர் வருத்தத்தோட ஒப்புக்கொண்டாரா. இது வரலாறு. அங்கே நாடார் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தி அங்கே ஒரு அரசியல் செல்வாக்கை அடைவதற்கு இருந்த இந்து முன்னணி அடுத்தாப்புல கொங்கு மண்டலத்தில் வந்து கவுண்டர் சமூகத்தின் மூலமாக தான் வந்து முன்னேற முடியுங்கிறதுனால தான் இங்கே ஒரு கொங்கு தலைமையை வந்து மாநில தலைமையாக மாற்றிச்சு. இப்படி வந்து அது மிக திறம்பட திட்டமிட்ட வகையில் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எந்த நேரத்தில் வேணாலும் தலைமையை மாற்ற, அதுக்குள்ளார என்ன மாற்றம் வேணாலும் நிகழ்த்த, எந்த மாதிரியான வேலை முறையை வேணாலும் முன்னெடுப்பதற்கு திறன் வாய்ந்த அமைப்பு, அவ்வளோ கட்டுப்பாடு உள்ள அமைப்பு, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அப்படிங்கிற வகையில் தான் நீங்கள் இப்போ இந்து முன்னணிக்கு ராமகோபாலனுக்கு தலைமையிலிருந்து வழிகாட்டுறதுக்கு என்ன ஆகுது, 3 பேர் வர்றாங்க. அதே மாதிரி தான் பிஜேபிக்கு ஒன்றும் மோடி தலைவர் இல்லை, ஜேபி நட்டா தான் தலைவர். ஜேபி நட்டாவுக்கு வழிகாட்டுறதுக்கு அன்றாட இது பண்ணுறதுக்கான வகையில் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை திறம்பட செய்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. மீறி அவங்க செயல்படுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு நீங்கள் கருதிட்டாலும் கூட, நேராக பிஜேபி ஒரு பக்கத்தில் மோடி தலைமையில் எப்படி ஆட்சி செய்யுதோ, ஆர்எஸ்எஸும் இங்கே ஆட்சி செய்யுது. இங்கே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான உயர்நிலை அதிகாரிகள், உயர் அதிகார வர்க்கம் எல்லாம் அவங்களுடைய ஆளுமையின் கீழே தான் இருக்குது. ஊடகத்துறை அவங்க கையில் தான் இருக்குது, நீதித்துறை அவங்க கையில் தான் இருக்குது, ஐடி மாதிரியான வரி வசூலிக்கக்கூடிய துறையெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் நினச்சின்னா மோடி இல்லை, அவங்க அப்பாவுக்கே ரெய்டு விடுவாங்க, அவங்க மேலே வழக்கு போடுவாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. குருமூர்த்தி மாதிரியான அறிவாளிகள் வந்து 1000 குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்து ஒரு லாபி பண்ணுவாங்க. மோடி வந்து அடுத்த நாளே காணாமல் போவார். அவ்வளவு செல்வாக்குடையது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏதோ வந்து மோடி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லாதவர்கள் மாதிரியும், அதனால் வந்து நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், அறிவுரை தானே சொல்ல முடியுங்கிற மாதிரி நடிக்கிறான். நாம கேட்போமா, அப்புறம் ஏன் இவங்க வந்து இவ்வளோ கட்டுப்பாடு இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வெளியில் பேசுகிறாங்க, அப்போ கட்டுப்படுத்த வேண்டியதானே, அவங்கள தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இல்லை, இது இவ்வளவு சீரழிவை தான் செய்ய முடியும். இந்த சீரழிவின் மூலமாக தான் அதிகாரத்தில் பங்கு பெற முடியும். அந்த சீரழிவை எங்கள் ஆளுங்க தான் செய்வாங்க. அப்படி எங்கள் ஆளுங்க செய்கிறவங்களை நாங்கள் தான் கண்டிப்போம். ஏன்னு சொன்னால், சீரழிவு என்பது அதிகார வர்க்கத்தோடு இணைஞ்சிருக்கிறதுக்கான அடிப்படை. அதே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான அடிப்படை மக்கள். மக்கள் அந்த சீரழிவுகள்லாம் வெளிப்படையாக எப்படினாலும் தெரியும். மக்கள் அதிருப்தி உருவாங்க. அப்போ ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்கிறதுக்கு பலியாடுகள் இருக்கணும். மக்களுக்கு வரக்கூடிய அதிருப்தியை கையாளக்கூடிய வகையில் அமைப்பு முறைகளை வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடிச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட வேலை திட்டமே. ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்தை பகிரங்கமாக பேச வைக்குது. எப்படி? இவங்க எல்லாம் மோசமானவங்க, அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் நியாயமானது அப்படிங்கிறத பேச வைக்குது. நம்ம ஆளுங்களும் அதையே பேசுகிறதாயிட்டாங்க. இதுதாங்க நம்ம அரசியல் பலவீனம். இந்த பலவீனத்துக்குள்ள நம்ம மாட்டின பிறகு இப்போ நம்ம என்னெல்லாம் பேச முடியாது? இந்தியாவோட பிரச்சனை என்ன இருக்குது? இது ஆர்எஸ்எஸ்ஐ குற்றம் சாட்டிச்சு இல்லையா? அந்த மணிப்பூர் பிரச்சனை என்ன? மணிப்பூர் தானாவா மோடியோட இதுலையா வந்து அங்கே சண்டை நடந்துட்டு இருக்குது? அந்த மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் மத மோதல்களில் ஈடுபட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. கார்ப்பரேட்டுகளுக்கு மணிப்பூர் மாதிரியான மாநிலங்களுடைய இருக்கிற பழங்குடி மக்களுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் கொள்ளையடிப்பதற்கு எதிராக என்ன இருக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமை. பழங்குடி மக்கள் இந்த வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வுரிமை சார்ந்தது, இந்த வாழ்வுரிமைக்கு எங்களுக்கான அதிகாரம் தேவை அப்படிங்கிற வகையில் இந்தியாவோட மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள் இணைஞ்சு இருக்கிறதே சிறப்பதிகாரத்தின் மூலமாக தான் இணைஞ்சிருக்குது. நம்ம பழங்குடி மக்கள் பிரச்சனையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வியந்து பேசுறது என்னன்னு சொன்னா, இந்திய அதிகார வர்க்கம் நமக்கு பழங்குடி மக்களுக்கு கொடுத்த வன பாதுகாப்பு சட்டம் தான் வந்து பழங்குடி மக்களுக்கு குறைந்தபட்ச நியாயத்தையும் வாழ்வுரிமையும் பாதுகாக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து சமவெளி பகுதிகளில் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய பழங்குடி இனங்களுக்கு அரசினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார வனத்துறை போன இடத்துக்கு தான் இந்த வன பாதுகாப்பு சட்டம் கொஞ்சம் வாய்ப்புகளை வழங்குது. ஆனால் மணிப்பூர் மாதிரியான பழங்குடி மக்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் நிலங்கள் வனத்துறையினுடைய பிடியில் இன்றைக்கும் போகலை. அது அந்த மக்களுடைய பிடியில் தான் இருக்குது. அதுக்கான சிறப்பு அதிகாரம் அங்கே இருக்குது. யார் வேணாலும் போய் நிலங்களை வாங்க முடியாது, வனங்களை வாங்க முடியாது, வாழ்வுரிமைகளை பறிக்க முடியாது. இந்த உரிமையை பறிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த உரிமையெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தால் எப்படா பறிக்கிறதுங்கிறதுல தான் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா மத மோதல்களை உருவாக்குனாங்க. ஒன்றா இருந்த குக்கி இன மக்களையும் மொய்த்தி இன மக்களுக்கு இடையிலையும் வந்து முரண்பாடுகளை வளர்த்து விட்டாங்க. இந்த முரண்பாடுகளை வளர்த்ததிலேயே ஆர்எஸ்எஸ்க்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஊரறிந்த உண்மையாக இப்போ வெளிப்படையாக தெரியுது. இன்னைக்கு ஒரு மொய்த்தி இன படை இராணுவ அமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊழியர். அவர் வந்து ஏபிவிபியிலிருந்து மாணவர் அமைப்பிலிருந்து வந்தவர். அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து குஜராத் மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய சேவகராக இருந்தாருங்கிற வரைக்கும் எல்லா கண்டுபிடிப்புகளும் வெளியில் வந்திருக்குது. இப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு சேவகம் செய்கிறதன் மூலமாக அங்கே வந்து இனக்கலவரத்தை மத மோதல்களையும் உருவாக்கி விட்டு அந்த மாநிலத்தை தீப்பிடிக்க வச்சுட்டு அது ஏதோ சாதாரண மக்களுக்கு இடையில மோதல் மாதிரியும் அதை மோடி அல்லது ஆட்சியில் இருக்கிறவங்க நினைச்சா தீர்த்திர முடியும் மாதிரி பசப்புற ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா, ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மோசமான ஆளும் வர்க்கத்துக்கான அமைப்பு, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் என்ன உங்களை பேச வைக்குதோ அதை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டிய தேவை வரும். அப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்தியாவினுடைய பிரச்சனைகளை எதையுமே பேச முடியாமல் போகும். மக்களை நாம் வந்து அணிதிரட்ட முடியாமல் போயிடும். மக்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை? உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளில் மொத்த மக்களில் 1/3 பேர் வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள், அதாவது 29,72,36,647 பேர் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நிலைமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து படித்தவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமையே வந்து 65.7%. இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளார 82% பேர் முறைசாரா தொழிலுக்குள்ளார இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பு கிடையாது, நிரந்தர தொழில் கிடையாது, வேலை காலம் முடிஞ்சால் பென்ஷன் கிடையாது, எதிர்கால உத்தரவாதம் கிடையாது, விபத்து நிதி கிடையாது, எதுவுமே கிடையாது.
எப்போ வேணாலும் வெளியேற்றப்படக்கூடிய நிலையில் ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களா கட்டுமான தொழிலையும் ஸ்விக்கி மாதிரியான உணவு பரிமாற்றம் செய்யக்கூடியவங்களே அமேசான் மாதிரியான நிறுவனங்களுக்காக அலைஞ்சி திரிகிறவங்களுக்காகவும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்காக வந்து கந்து வட்டி வேலையில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் தான் இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இருக்கக்கூடிய செல்வத்தில் கிட்டத்தட்ட 60% மேல் சொத்து வந்து இந்தியாவினுடைய மொத்த செல்வத்தில் 60% மேல் வந்து 1% ஏற்ற தான் இருக்குது. இந்தியாவில் பணக்காரர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 10% தான். நீங்கள் இங்கே ஏழை மக்கள்னு சொன்னீங்கன்னா 62% பேர் ஏழைகள் தான். இடையில ஒரு 27% தான் நடுத்தர மக்கள். அதுலேயும் நடுத்தர மக்கள் இருக்கிறாங்கங்கிறது வந்து தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்களில் தான். ஜார்க்கண்டிலேயோ சத்தீஸ்கர்லேயோ பீகார் மாதிரியான மாநிலங்கள்லேயோ ஒன்று பணக்காரன் அல்லது வந்து ஏழை, இந்த பாகுபாடு நிறைந்த மாநிலங்கள் தான். இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் இந்த சுரண்டல் அமைப்பும். இந்த சுரண்டல் அமைப்புக்கு சேவகம் செய்கிறதுக்காகத்தான் வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்குது. அதுக்காகத்தான் எல்லா சீரழிவுகளையும் செய்யுது, அந்த சேவகம் செய்யுது. அந்த சேவகம் செய்கிறதுல இப்படி வந்து சில பேரை பலியாடுகளாக காட்டிக்கிட்டு நடிக்குது. அப்படிங்கிற அரசியல் செஞ்சாதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஒழிச்சு கட்டி மக்களுக்கான கொஞ்ச நஞ்ச அரசியலையாவது நாம் முன்னெடுக்க முடியும். இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதல் அல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை முறையின் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கணுங்கிறத விரும்பி கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.